அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த தியானத்தில் பேசுகிறார். இந்த தியானத்தின் அடிப்படையில் இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தின் வழியிலே நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்கிற அந்த ஆராதனையிலே அவருக்கு புத்தி உள்ள ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும். புத்தி இல்லாத ஆராதனையை செலுத்தி அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆராதனை என்பது அவருடைய மாட்சிமைகளை, அவருடைய மகிமைகளை உணர்ந்து அவரை துதிக்கிற காரியம்தான் ஆராதனை. ஆனால் அந்த ஆராதனைக்கு செல்லும் முன்பாக நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை, நம்முடைய முழு சரீரத்தையும் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, அவருக்கு ஜீவபலியாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீரே எல்லாம். இதான் பவுலடியாருடைய அனுபவம். அவர் வாழ்க்கையே ஆராதனை தான். அதே போலத்தான் நம்மையும் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கணும். அப்படின்னா ஒன்று, பரிசுத்தம் உள்ளவராக நாம் இருக்கணும். அது முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த நூற்றாண்டில் அது முடியாது அப்படிங்கிறதா அதுக்கு பதில், நேர்மையான பதில். ஆனால் பரிசுத்தமாக இருக்கணுமே அப்படின்னா நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமான ஜீவபலியாய் நம்மை அர்ப்பணித்து செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். அந்த பரிசுத்தத்தை அடைய வைக்கிறார். அவருக்கு பிரியமான ஜீவபலின்னா என்ன? அவர் என்னை என்ன வேணாலும் செய்யட்டும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் உண்மையாயிருப்பேன். அவர் என்னை என்ன செய்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் என்னை எங்கே போக சொன்னாலும் நான் போவேன். ஆபிரகாம் அப்படி தான் போக சொன்னார். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மிஷினரி ஆபிரகாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். தொலை தூரத்துக்கு அனுப்பினார், கிராஸ் கல்ச்சரில் அனுப்பினார், லாங்குவேஜ் தெரியாத இடத்துக்கு அனுப்பினார். ஆண்டவர் அனுப்புகிற இடத்திற்கு, அல்லது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வதற்கு என் சரீர அவயவங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு ஆராதனை தான். நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு ஆராதனை தான். பைபிளில் எனக்கு பிடித்த பல வசனங்களில் ஒரு வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்பதை அந்த எகிப்தியர்கள் அறிந்து கொண்டார்கள். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் என் கூட இருக்காருங்கிறத நான் அறிகிறது முக்கியம் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்காருங்கிறத என் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லணும், என் கூட சமுதாயத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க சொல்லணும். நம்ம சூனிமியால் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட்டை, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றாரே ஒரு ஊழியக்காரர், அவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப விசேஷம். ஒரு ஆண்களை நிதானிக்கிறதில்ல. வர்றவன் யார்,
அவன் கண் எப்படி இருக்குது, அவன் பார்வை எப்படி இருக்குது, அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, கரெக்டாக முதல்ல கண்டுபிடிக்கிறது பெண்கள் தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த விஷயத்தில் எல்லா கணவன்மார்களும் தங்கள் மனைவி சொல்கிறத கேட்டால் நல்லது. இந்த அம்மா சொல்கிறாங்க, சுனேமியாள் கணவர்கிட்ட, நம்ம இடத்துல அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாங்க ஆராதனை. கர்த்தருக்கு பிரியமான, அது புத்தி உள்ள ஆராதனை என்பது சர்ச்சில் ஆராதனை நேரத்தில் மாத்திரம் செய்கிறதில்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஆராதனை தான். அப்படிப்பட்ட ஆராதனையை செய்யும்படி ஆண்டவருடைய சமூகத்திலுமே அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம்ப்பா. புத்தி இல்லாத ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது புத்தி உள்ள ஆராதனை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.